அக்பர் என்று பெயரிடப்பட்ட ஆண் சிங்கமும் சீதா என பெயரிடப்பட்ட பெண் சிங்கமும் சேர்ந்து இருக்கக்கூடாது என்றும் பெண் சிங்கத்தின் பெயரை மாற்ற வேண்டும் எனவும் அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் விஸ்வ இந்து பரிஷத் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா சரியா தான் பேசுறோம். கடந்த 2014க்கு பிறகு, அதாவது மத்தியில் பாஜக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பின்னர் சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். நாடு முழுவதும் மத கலவரங்கள், சிறுபான்மை மதங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறான், லூசுக்கிட்டே இருக்கான், வர நிறுத்துற அவனை. இந்த குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் வகையில் அவ்வப்போது சில சம்பவங்களும் நடைபெற்று வருகின்றன. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இந்த சிங்கங்களுக்கு ஏற்கனவே அக்பர், சீதா என்று பெயரிடப்பட்டுள்ளது. சீதா. ஆனால் இவை இரண்டும் சேர்ந்து இருக்கக்கூடாது என்று விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் அம்மாநில உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. அக்பர் முகலாய பேரரசராக இருந்தாலும் சீதா என்பவர் புராண இதிகாசங்களில் வரும் பெண் தெய்வமாக போற்றப்படுகிறார். இப்படி இருக்கும்போது இரண்டு சிங்கங்களையும் எப்படி ஒன்றாக விட முடியும் என்று கேள்வி எழுப்பி, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாரு. பெண் சிங்கத்தின் பெயரை சீதா என்று இல்லாமல் வேறு பெயரை மாற்ற வேண்டும் என அந்த அமைப்பினர் உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல. நீ சிங்கத்திற்கு சீதா என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதனால் இந்து மதம் அவமதிக்கப்பட்டுள்ளது. இது கூட தெரியல. அத்தகைய பெயரை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம், எனவே நீதிமன்றத்தை நாடியுள்ளோம் என்று கூறியுள்ளார். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. வழக்கு வரும் 20ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இச்சம்பவம் தொடர்பாக வனத்துறையினரும் கருத்துக்களை தெரிவிக்க மறுத்துள்ளனர். இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா.